ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புக்கெட் ஓல்டு சிட்டியில் இருக்கிற டிபக் ரோடு தான். இது வந்து ஒரு ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அண்ட் ஆல்சோ இவங்க கல்ச்சரை பிரதிபலிக்கிற ரோடுன்னு கூட சொல்லலாம். இந்த ரோடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே இருக்கிற பில்டிங் ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா சினோ போர்ச்சுகீஸ் ஆர்கிடெக்சரில் அமைச்சிருப்பாங்க. ஹாயாக வாக் பண்ணிவிட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியா டிபுக் ரோட். மோஸ்ட்லி இங்கே வர்ற டூரிஸ்ட் வர்ற ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்ஸ் வந்துட்டு போகிற இடம் இந்த டிபுக் ரோட். வாக் பண்ணுறதுனாலும் சரி, ஹாயாக அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஒரு ஜாலி வாக் பண்ணுறதுனாலும் சரி, இந்த டிபுக் ரோடு வந்து ஒரு நல்ல சாய்ஸ், ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். இங்கே வந்து இவங்க தாய்லாந்தோட கல்ச்சர் பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய பொருள், நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சோப் தான். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து இந்த சோப் வச்சுருக்காங்க. இது வாட்டர்மெலன் ஃப்ளேவரோட அந்த வாட்டர்மெலன் ஷேப்லேயே சோப் வச்சுருக்காங்க. கோகனட், ட்ராகன் ஃப்ரூட், கோவா எல்லா ஷேப்லேயுமே வந்து இங்கே சோப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ், ஸ்வீட் அண்டு ஸ்பைசி இருக்குது. நேந்திர சிப்ஸ், அப்புறம் இந்த மேங்கோலையெல்லாம் பண்ணின சிப்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்கும். அதே போல் ஜெல்லி டைப் எல்லாமே அவங்க டேஸ்ட்டில் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சொல்கிற சங்குப்பூன்னு தான் சொல்லுவோம். டீக்கு போடுறோமில்ல அது. டீயில் போடுற அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெர்பல்ஸ் பாக்கெட் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஈவன் நம்ம ஊர் ஜாஸ்மின் கூட ட்ரை பண்ணி வச்சுருந்தாங்க டீயில் போட்டு குடிக்கிறது. அப்புறமா இது பார்த்திங்கன்னா கேண்டி, நிறைய ஃப்ளேவரில் வந்து நிறைய டைப் ஆஃப் கேண்டி வச்சுருந்தாங்க. ஸ்வீட்டும் வந்து மீடியமாக தான் இருந்தது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, நிறைய ஃப்ளேவரில் இருந்துச்சு. ஆனால் இந்த சாக்லேட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் அவ்வளோவா இருக்காது. இவங்க வந்து எப்போவுமே வந்து மீடியம் ஸ்வீட்டு தான் சேர்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சசரிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய கம்மல், பிரேஸ்லெட், செயின், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்தது. எல்லாமே பார்க்க எது வேண்டான்னு விடுறதுனே தெரியாது. அந்தளவுக்கு எல்லாமே வந்து ஒரு யூனிக் டிசைனில் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டல் செயின்ஸும் வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியா தான் இந்த டிபுக் ரோடுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஏரியா இந்த டிபுக் ரோட். இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது, ஐஸ்கிரீம் ஷேப்பில். பட் இது வந்து சோப். இந்த சோப் கூட வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளேவரில் வந்து ஐஸ்கிரீம் ஷேப்பில் இங்கே வச்சுருக்காங்க. இதே ரோட்டில் வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. இது வந்து ஒரு பழைய டெம்பிள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது இந்த சைனீஸ் டெம்பிள். பார்க்கவே ரொம்ப அமைதியாக, ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடுன்னு தான் நினைப்போம், பட் இல்லை, அந்த சிட்டிக்குள்ளாரே வந்து ஒரு பெரிய ஸ்பேஸில் வந்து பெரிய வீடாக இருந்தது. இந்த வீடு பார்த்திங்கன்னா இதனுடைய செட்டப் எல்லாமே வந்து சைனீஸ் பேஸ்டில் தான் இருந்தது. மொத்தம் 3 ரூம் உள்ளே போயிட்டே இருந்தோம். அது ஃபுல்லாகவே வந்து சைனீஸ் யூஸ் பண்ண திங்ஸ், அவங்களோட ட்ரெடிஷ்னல் பார்ட், அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், அவங்க ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ண ஜாமானம் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க, பார்வைக்கு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து எந்த டைப் ஆஃப் டேபிள், எந்த டைப் ஆஃப் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, அவங்க கல்ச்சர் என்ன, எல்லாமே இருந்தது. இந்த பில்டிங் வந்து ரொம்ப பழமையான பில்டிங், சைனீஸ் கல்ச்சரை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி பில்டிங் இது. அந்த 3 பெரிய ரூமை கிராஸ் பண்ணி உள்ளே போகும்போது தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டே வருது. பட் அந்த பவுல், அவங்க வீட்டுக்கு வச்சுருக்கிற அந்த அலங்கார பொருள், அவங்க ட்ரெடிஷ்னல் திங்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ பெரிய சிட்டியில் இவ்வளோ பெரிய ஹோட்டலா அப்படின்னு கூட நம்மளுக்கு யோசிக்க தோணுச்சு. உள்ளே ஒரு 3 பில்டிங் தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் தான் ரெஸ்டாரண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஃபுல்லாக க்ரீனரிஸ். அந்த க்ரீனரிஸ்குள்ளே டேபிள் போட்டு வச்சுருந்தாங்க. பட் ஃபஸ்ட்டு போகும்போது கூட நம்மளுக்கு தோணுச்சு, என்னடா இப்படி ஒரு அமைதியான இடம், நம்ம இந்த மாதிரி ஹோட்டல் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கூட தோணுச்சு. அவ்வளோ அமைதியாக ரொம்ப உள்ளார க்ரீனரிஸ்குள்ளே இந்த ஹோட்டல் இருந்தது. அண்டு ஃபுட் எல்லாமே வந்து சைனீஸ் பேஸ்டில் தான் இருந்தது. அவங்களோட ட்ரெடிஷ்னல் சைனீஸ் ஃபுட்டு தான் இருந்தது.
பட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு அருமையான ஏரியா இந்த ஹோட்டல். பட் ஆச்சரியம் என்னென்னா, இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ளார இந்த மாதிரி ஒரு மெயின் ரோடில் இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் அமைதியான ஒரு ஹோட்டல் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் பார்த்தது. இவ்வளோ ஒரு க்ரீனரிஸ்குள்ளே ஒரு அமைதியான சூழலை ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை ஒரு ஹோட்டல் பார்த்தது நான் இதுதான் ஃபஸ்ட் டைம்னே சொல்லுவேன். பட் ரொம்ப அருமையான ஹோட்டல், ரொம்ப நல்லா இருந்தது. வெளியிருந்து பார்த்தா ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இங்கே இருக்குன்னு. அதே போல் ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. இங்கே வந்து இந்த பேண்ட் எலிஃபண்ட் பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இந்த கண்ட்ரியில் மோஸ்ட்லி இந்த பேண்ட் வந்து யூஸ் பண்ணாத ஆளுகளே இருக்க